பேர்டன் என்ற சொல்லிலிருந்து வர கபோர்டன், வியர்டன், போர்டன், போர்டன் எங்கெங்கே பாவிக்கப்படுமென்று பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். நான் சியாத்தா. இங்கு பேர்டன் என்ற சொல்லில் வர உதாரணங்களை பார்ப்போம். மைனஸ் வெஸ்டர், பியர்ட், பால்ட், ஐன்ஸ். என் சகோதரிக்கு விரைவில் 1 வயது ஆகிறது. இங்கே பியர்ட் ஒரு ஃபுல் வேர்பாக வந்திருக்கு. இதோட ஒரு ஹெல்ப்ஸ் வேர்ப் வரையில். Ich bin 1 Jahr alt. எனக்கு 1 வயது. Zukunft என்றா எதிர்காலம். Morgen wird es regnen. நாளை மழை பெய்யும். Ich werde jetzt müde. நான் இப்போது சோர்வடைகின்றேன். Meine Tochter will Ärztin werden. என் மகள் டாக்டராக வேண்டும் என்று விரும்புகிறாள். ஒரு ஒன்றுக்கு இந்த சொல்லு பாவிக்கலாம். Jetzt ist sie Ärztin. இப்போது அவள் மருத்துவராக இருக்கிறாள். Es wird kalt. குளிர்ச்சியாகிறது. Morgen werde ich nach Hause fahren. நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். இது ஒரு Zukunft, எதிர்காலம். werden. werden இறந்த காலம் werden. Letztes Jahr wurde Ramu 47 Jahre alt. ராமுக்கு கடந்த ஆண்டு 47 வயது. Letzte Woche wurde sie krank. போன வாரம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. இங்கு போக என்ற ஆர்டிகல் டி என்றபடியாக லெஸ்டர் என்று வந்திருக்கு. லெஸ்டர் போக. ரவி wurde gestern etwas gefragt. நேற்று ரவியிடம் ஏதோ கேட்டான். இனி geworden, அதாவது Vergangenheit. Letztes Jahr bin ich 2 Jahre alt geworden. கடந்த ஆண்டு எனக்கு 2 வயது. Letzte Woche ist er krank geworden. கடந்த வாரம் அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. ஆர்டிகல்ஸ் நாங்கள் ஓரளவு மனப்பாடம் செய்து தான் வைத்திருக்கணும். அதுக்கண்டு ஒரு ரேகள், அதாவது ரூல்ஸ் ஒன்றும் இல்லை. போர்டன், இது போர்டன் ஒரு சுருக்கம்தான். போர்டன். Das Haus ist gekauft worden. இப்போ கடைசியில் தான் போர்டன் வரும். வீடு வாங்கப்பட்டு விட்டது. இங்கே அந்த இஸ் gekauft geworden சொன்னால் அது போல. Ich bin letztes Jahr 50 geworden. எனக்கு கடந்த ஆண்டு 50 வயதாகியது. Er ist krank geworden. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. Er ist angerufen worden.
அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வியர்டன் ஆசை அல்லது ஒரு வஞ்சன் என்று சொல்வது. இக் würde gerne weniger arbeiten. நான் குறைவாக வேலை செய்ய விரும்புகிறேன். இந்த வியர்டை முதல்ல நாங்கள் படிச்சிருக்கிறோம். வியர்டை இன்னும் ஒரு இடத்துல பாவிக்கலாம். Was würdest du tun, wenn du 1 Million Euro auf dem Konto hättest? உங்கள் கணக்கில் 1 மில்லியன் யூரோ இருந்தால் என்ன செய்வீர்கள்? இங்கு häufiger ஒரு ஃப்ராக் எனக்கு பாவிப்போம். Würdest du mir bitte helfen? தயவு செய்து எனக்கு உதவுவீர்களா? இவை எங்கெங்கு பாவிக்கப்படும்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம். ஏதாவது பிழை இருந்தால் எனக்கு எழுதுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீல் அண்ட் டங். மிக்க நன்றி. விரைவில் சந்திப்போம். ஒவ்வொரு நாள் காலமே இந்த பறவைகளுக்கு சாப்பாடு போடுவோம். அவை கட்டாயம் சாப்பிடுவாங்க. குளிர் ரெண்டாலும் சாப்பிட்றாங்க. Cheers.